ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். 2021 ஆண்டிலே 3வது முறையாக உங்கள் மத்தியிலே கடந்து வரவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும் ஆண்டவர் எனக்கு தந்த அந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு இந்த கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்வதற்கு நல்ல வாய்ப்பை தருகிற அருமையான ஆயிரம் அவர்களுக்கு நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவிக்கிறேன். சபை கமிட்டி, சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கொடைக்கானல் சிஎஸ்ஐ திருச்சபையை மையமாக வைத்து கடந்த 26 ஆண்டுகளாய் கிருபையின் வாசல் என்று சொல்லுகிற ஒரு சுவிசேஷ ஊழியத்தை அந்த மலை பிரதேசத்தில் செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். ஊழியத்துக்கு அநேக பொருளாதார தேவைகள் உண்டு. ஒருவேளை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவாரானால் நீங்கள் உங்கள் பொருளாதார உதவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த 2021 ஆண்டை நாம் திரும்பி பார்த்தால் எத்தனையோ பாடுகள் வழியாய் கடந்து இந்த ஆண்டு நிறைவு பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 5 நாட்கள் மாத்திரம் இருக்கிறது. ஒரு புதிய வருடத்துக்குள் நாம் உட்பிரவேசிக்க போகிறோம். உட்பிரவேசிக்க போகிற புதிய வருடத்தினுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை கடந்த ஆண்டு நீங்கள் கண்ட துன்பத்துக்கு எல்லாம் தேவன் வருகிற 2022 ஆண்டு ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். தீர்க்க தரிசனமாய் நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த 2021 ஆண்டு எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஆனால் 2022 ஆண்டு தேவன் உங்கள் மன விருப்பத்தின்படி தந்து உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் 2022 ஆண்டிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். புதிய ஆண்டுக்குள் உட்பிரவேசிக்க போகிற நமக்கு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னார். அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த காலை நாம் தியானிக்க போகிறோம். திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 1:14. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இன்னைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வேத வசனம். அநேக முறை இந்த வசனத்தை நாம் வாசித்திருக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தின் நிறைவு பகுதியிலே இந்த வசனத்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறார் என்பதை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு வாசிக்க கேட்டு இந்த வேத வசனத்திலே ஒரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று சொல்லி இந்த வருடத்தின் நிறைவு பகுதியிலே கடந்து வந்திருக்கிற நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மை நிறுத்தி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலையோடு புதிய ஆண்டுக்குள் நீங்கள் நானும் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 3 விதமான சுத்திகரிப்பை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதல் சுத்திகரிப்பு வாசிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் அதனுடைய 1வது 2வது வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களுடைய மீதுகளை நீங்க என்னை சுத்திகரிக்கும், என் அக்கிரம
கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் இந்த 51வது சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ சமூகத்திலே கதறுகிறார். எப்படி கதறுகிறார்? இது ஒரு சாதாரணமான ஜெபம் அல்ல. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வெளிப்பட்ட ஒரு வேதனையின் ஜெபம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுப்பப்பட்ட ஒரு ஆண்டவர் சபையில் எழுப்பப்பட்ட ஒரு கதறுதல் தான் இந்த 51வது சங்கீதம். இங்க அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை பாவம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி கதறி தேவ சமூகத்திலே எனக்கு அருமையானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த ஜெபத்தை செய்வதற்கான காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில என்ன பாவம் இருந்தது? எதன் விளைவாக இப்படி தேவ சமூகத்திலே வந்து இவன் கதறி ஜெபிக்கிறார் என்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற ஒரு காலம் வருகிறது. அந்த நாட்களிலே ராஜாக்கள் தான் யுத்தத்தை முன்னிட்டு நினைச்சுவார்கள், நடத்துவார்கள். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்திலே தாவீது யுத்தத்தை முன்னிட்டு நடத்தாமல் கருவியானவர்களே அவன் வீட்டிலே இருந்து கொண்டு படை தளபதிகளை நினைச்சுகிறான், யுத்தத்துக்கு அனுப்புகிறான். அந்த 11ஆம் அதிகாரத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கருவியானவர்களே நன்றாய் தூங்கி எழுந்து மாலை குளிர்ச்சியான வேளையிலே அவன் வீட்டிலே அவனுடைய வீட்டில் அவன் வாக்கிங் போறப்போ, மொட்டை மாடியில வாக்கிங் போறப்போ எதிர்த்து பார்க்கிறான், படை தளபதி உரியாவினுடைய வீடு அங்கே இருக்கிறது. உரியாவினுடைய மனைவி குளித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய அழகை கண்ட இந்த தாவீது அவளை தனக்கு மனைவியாய் நினைச்சுகிறான், எடுத்துக் கொள்கிறான். அதற்கு பின்னுள்ள வேத பகுதியெல்லாம் எங்கள் வீட்டில் போய் கவனமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது செய்த இந்த ஒரு பாவத்தை அவன் மறைப்பதற்காக அடுத்து தாவீது செய்கிற அநேக பாவங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. தாவீது செய்த ஒரே ஒரு பாவம் என்ன? உரியாவின் மனைவியை அவன் தனக்கு மனைவியால் எடுத்துக் கொள்கிறான். அதோடு கூட நின்று விடாமல் உரியாவை கொலையும் என்ன செய்கிறான்? செய்து விடுகிறான். இவன் செய்த தவறு யாருக்குமே தெரியாது. தாவீது செய்த தவறு யாருக்குமே தெரியாது. இந்த பாவத்தை செய்துவிட்டு செய்த பாவத்தை மூடி மறைப்பதற்காக தாவீது அரங்கேற்றுகிற நாடகம் தான் இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது செய்த பாவத்தை தேவ சமூகத்தில் ஒருவேளை அவன் அறிக்கை செய்து நல்மனம் பொருந்திருப்பான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் சில இழப்புகளை அவன் சந்தித்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கான். ஆனால் தாவீது என்ன செய்கிறான்? செய்த பாவத்தை ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடாமல் செய்த பாவத்தை மூடி மறைக்க பார்க்கிறான். ஒன்ன சொல்றேன், இந்த வருடத்தின் நிறைவு பகுதிக்கு நாம் கடந்து வந்து விட்டோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் நாம் திரும்பி பார்த்து தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்து இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே ஆண்டவரிடத்திலே நல்மனம் பொருந்த ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஆனால் தாவீது பாவத்தை அறிக்கை செய்யாமல் பாவத்தை மூடி மறைக்கிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவத்தை மூடி மறைக்க முடியாது. பாவம் ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும்? வெளிப்படும். பாவம் வெளிப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் தேவனோடு நல்மனம் பொருந்த ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். நான் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு கணவனும் மனைவியும் வசித்துக் கொண்டிருந்தார். நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவருடைய மனைவி திடீர்னு சொல்லி அதிகாலையில் இருக்கிற வீட்டுக்காரனை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார். இந்த கணவனுக்கு இது பயங்கர அவமானம். அந்த பட்டணத்தில் நல்ல பேரோடு புகழோடு வாழ்ந்த குடும்பம் இப்படி ஒரு சம்பவத்தை மனைவி செய்துவிட்டால் என்று சொல்லி உள்ளத்திலே பயங்கர வேதனை, அதோடு கூடிய அவனுக்கு ஒரு பயங்கர அவமானம் உண்டாகும். மனைவி ஓடிவிட்டால் எங்கிருக்கிறாள் என்று தெரியவில்லை. பல மாதங்களாய் மனைவியை தேடுகிறார். அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து மனைவிடத்திலே கணவன் போகிறார்.
போய் சொல்றான், நம்முடைய குடும்பத்துக்கு இது பயங்கர அவமானம், நீ செய்த காரியத்தை நான் மன்னித்து விடுகிறேன், என்னோடு கூட நான் இணைந்து வாழலாம் என்று சொல்லி மனைவிடத்தில் பேசி மனைவி மறுபடியும் நினைச்சுகிறான். கலைஞர் அழைத்துக் கொண்டு வருகிறார். வருகிற இந்த மனைவியானவள் தன்னுடைய காரியங்களை மறந்து கணவனோடு கூட சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இவன் ஒரு தச்சு தொழில் செய்கிற மனிதன். இவனுக்கு ஒரு தச்சு பட்டறையும் இருக்கிறது. அங்கு வைத்துதான் அவன் வேலை செய்வான். மதிய நேரத்திலே மனைவி ஆகாரம் சமைத்து கணவனுக்கு அவள் கொண்டு வருவான். இப்படி தினத்தோடு கொண்டு வருகிறான். ஒரு நாள் மனைவி ஆகாரம் கொண்டு வருகிறதை கணவன் தூரத்திலே பார்க்கிறான். இவனுடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு வேதனை இருந்தது. இவளால் தானே நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானத்தை நாம் சந்தித்தோம். இவளால் தானே இவள் நமக்கு ஒரு பெரிய தலை குழிவு உண்டானது. இவள் உயிரோடு இருக்கக்கூடாது, இவளை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி கணவன் தீர்மானித்தார். மனைவி வருகிறார், கணவனுக்கு ஆகாரம் பரிமாறுகிறார். ஆகாரம் பரிமாறுகிற போது அந்த ஆசாரி பட்டறையில் இருந்த ஒரு கட்டை எடுத்து ஓங்கி மனைவியுடைய தலையில் அடிக்கிறான். இரத்த வெள்ளத்திலே மனைவி மரித்து போய்விடுகிறார். உடனே வேக வேகமாய் ஆசார பட்டறையுடைய கதவுகள் ஜன்னல்கள் அடைத்து விட்டு அந்த பட்டறைக்குள்ளேயே அவனை குழி தோண்டி மனைவியை புதைத்து விட்டார். இது யாருக்குமே தெரியாது. இவன் செய்த கொலை வேற யாருக்குமே தெரியாது. கல்யாணமில்லை, எல்லாம் அடக்கம் செய்து விட்டு அதன் மேல கட்டைகளை போட்டு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டு இவன் மனைவியை காண ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது. ஊரால் என்ன பேச ஆரம்பித்தார்கள். ஒருவேளை முதலில் ஓடி போனதை போல 2வது முறை ஓடி போய் விட்டார் என்று சொல்லி ஊர் பேச ஆரம்பித்த உடனே கல்யாணமில்லை, இவருடைய மனதிலே ஒரு பெரிய சந்தோஷம். நாட்கள் உருண்டோடினது. ஒரு நாள் ஒரு நண்பன் இந்த ஆசாரி பட்டறையில் இருக்கிற இந்த மனிதனை சந்திக்க வருகிறார். 2 பேரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முடிவிலே 2 பேரும் சென்று மதுபானம் அருந்துகிறார். இந்த ஆசாரி பட்டறையில் கொலை செய்த மனிதனும் அவருடைய நண்பனும் மதுபானம் அருந்துகிறார். மதுபானம் அறிந்து கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருக்கிற போது அவருடைய வார்த்தை வாக்குவாதத்திலே முடிவடைகிறது. வாக்குவாதம் கைகலப்பாய் கல்யாணங்களை மாறி ஒரு நண்பனும் இன்னொரு நண்பனும் அடித்துக் கொள்ளுகிறார். அப்பொழுது ஆசாரி பட்டறை வைத்திருக்கிற இந்த மனிதன் தன்னுடைய நண்பனை பார்த்து சொன்னார், என்னோடு வழக்காடார், என்னோடு வழக்காடினா என் மனைவியை அடித்து கொன்று புதைத்ததை போல உன்னையும் புதைத்து விடுவேன் என்று சொன்னார். இது செய்த போல யாருக்குமே என்ன செய்யாது தெரியும். ஒரு நேரம் நண்பன் திகைத்து போனார். என்னடா சொல்றேன், நான் மனைவி அடித்து, ஆமா என் மனைவி அடித்து இங்க நான் கொலை செய்து புதைத்து வைத்திருக்கிறேன். கல்யாணங்கள் இந்த செய்தி காவல்துறைக்கு போனது. அவர்கள் கலந்து வந்தார்கள். இந்த மனிதனை கைது செய்து கொண்டு போய் சிறைகளை அடைத்து வைத்து விட்டார். பாவத்தை மூடி மறைக்க முடியாது. பாவம் ஒரு நாள் என்ன செய்யும், வெளிச்சம். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஆராதனையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. ஒவ்வொரு பிறந்த நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பிலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரோடு நல்மனம் பொருந்த ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் செய்த அந்த ஒரு
யோசித்தார். உண்மைதான், யாரும் அதை பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது. ஆனால் லகாயமாய் ஒருவர் இருக்கிறாரே, காக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே. என் அன்பு தேவப்பிள்ளை, அது அநேக வேளைகளிலே நாம் மறந்து போய் விடுகிறோம். ஒருவேளை சமுதாயத்துக்கு முன்பு நம்மை நல்லவர்களைப் போல காண்பித்துக் கொள்ளலாம். ஒருவேளை ஆலயத்துக்குள்ள கூட நம்மை நல்லவர்களைப் போல எனக்கு அருமையானவர் நாம் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் நான் யார் என்பது எனக்கு தான் தெரியும். ஒருவேளை இந்த வருடத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினாலே உங்களோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 2022 ஆண்டு தேவன் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அறிக்கை செய்த பாவங்களை விட்டு விடாமல் நாய் தன் கற்களை தின்ன திரும்புவதை போல அதே பாவத்தை மறுபடியும் மறுபடியும் செய்து என் அன்பு தேவ பிள்ளைகளை தேவன் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் கருணாளர்களை நின்று கொண்டிருக்கு. வருடத்தின் கடைசி ஆராதனையில சும்மா மேலோட்டமான ஒரு பாவ அறிக்கையில ஆண்டவர் விரும்புறது. ஞாயிற்றுக்கிழமை வருகிறோமே, வழக்கமா ஒரு பாவறிக்கை வாசிக்கிறோம் இல்ல, அதுல நமக்கு என்ன அர்த்தம் புரியுதோ புரியலையோ எல்லாரும் வாசிக்கிறவங்க வாசித்து கடந்து போயிடும். அப்படி ஒரு பாவறிக்கை இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இருதயத்தை கிழித்துக் கொண்டு மனம் திரும்புகிற ஒரு மன திரும்புதலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். சிந்தைகளை பரிசுத்தம், பார்வைகளை பரிசுத்தம், வார்த்தைகளை பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம், உறவுகளிலே கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். நல்ல கவனிங்க, வேதம் தெளிவா சொல்லுது, இந்த சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இன்னும் நமக்கு உணர்வு இல்லாம இந்த சரீரத்தின் ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருந்தா எப்படி நன்மையை சுதந்திரிக்க முடியும்? இது தேவனுடைய ஆலயம் அல்லவா? இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள் தேவன் அருவருக்கிற எத்தனை அசுத்தங்கள் குடிகொண்டிருக்கிறது. ஒருமுறை ஆண்டவர் உங்களோடு பேசவில்லை, இருமுறை ஆண்டவர் உங்களோடு பேசவில்லை, பலமுறை ஆண்டவர் உங்களோடு பேசிவிட்டார். செவிட்டு விரியங்களைப் போல செவிகளை அடைத்துக் கொண்டு கழுவிட பன்றி சேற்றில் புரளுவதைப் போல மறுபடியும் மறுபடியும் அதே பாவத்தை செய்து கொண்டிருப்பவனால் எப்படி தேவனுக்கு நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும்? அவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு நன்மையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கைகளை கிரியை செய்வதற்கு நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள். ஏன் வாக்குத்தத்தை நிறைவேறல? ஏன் தரிசனங்கள் நிறைவேறல? ஏன் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறல? காரணம் என்ன? ஆண்டவர் பக்கம் எந்த தவறுமே இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினதிலே தெய்வத்தை போல ஒரு உண்மை உள்ளவர் யாரும் கிடையாது. அவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணினதிலே ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தை ஏன் நிறைவேறல? ஏன் வாழ்க்கை சரியில்லை. தேவன் அருவருக்கிற ஏதோ ஒரு பாவம், தேவன் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியம் ஜீவியத்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு சிறப்பு வழிபாடுகளில் ஆண்டவர் பேசுகிறார். உணர்த்தப்படுகிறேன், நான் தான் அந்த மனிதன், நான் தான் அந்த பாவத்துக்கு உட்பட்டவன் என்று உணர்த்தப்படுகிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் அவர்களை அறிக்கை செய்து விட்டுவிட தவறி விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் சுத்திகரிப்பு தெரியுமா? தீர்க்கதரிசி போய் தாவீதுக்கு பாவத்தை உணர்த்தி காண்பித்த உடனே ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனநிலை அவனுக்குள் இருந்து ஒத்துக்கொண்டுதான் அந்த 51ஆம் சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் நிறைவு நாட்களுக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் இருந்த நாட்கள் எப்படி என்று நமக்கு தெரியாது. ஆனால் இனி வாழப்போகிற நாட்களாவது ஆண்டவருக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த சரீரமாகிய ஆலயத்தை கரைபடுத்திக் கொண்டிருக்கிற மதுபானமாக இருக்கலாம், புகைக்கிற பழக்கமாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா?
மனுஷன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அநேகமான பாவ அறிக்கை இருக்கிறது, ஆனால் அந்த பாவத்தை விட்டுவிட தவறுகிறோம். இதற்கு மேல ஆண்டவர் நம்மோடு பேசணுமா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் இவ்வளவு தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். பாவங்களை மறைக்கிறவர், மறைக்காத கணவனுக்கு பாவத்தை மறைக்காத, மனைவிக்கு பாவத்தை மறைக்காத, பெற்றோருக்கு பாவத்தை மறைக்காத, பிள்ளைகளுக்கு பாவத்தை மறைக்காத, அறிக்கை செய்து விட்டுவிடு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பதான் நம்ம வாழ்வு பெற முடியும். வாழ்வு பெற நல்ல ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்கு அவ்வளவு கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு அவ்வளவு கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை சரியில்லையே. உன் வாழ்க்கை சரியில்லாம எவ்வளவு ஆண்டவருக்கு செய்தாலும் அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாது. ஒருவேளை பாராட்டலாம், சபை பாராட்டலாம், சபை கமிட்டி பாராட்டலாம், சபை விசுவாசிகள் பாராட்டலாம், ஆனா ஆண்டவன் பார்வையில் அங்கீகரிக்கப்படாது. முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு, தனி மனிதன் பார்க்கிற விரும்புகிற சுத்திகரிப்பு. ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சபை எல்லாரோட கர்த்தர் பேசாவிட்டால் யாரோ ஒருவரோட கர்த்தர் பேசிட்டார். நீ அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டிய ஒரு பாவம் ஒரு வாழ்க்கையில் இந்த காலை நேரம் ஆவியானவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. அதை அறிக்கை செய்து ஆண்டவருடைய நல்மனம் பொருந்தி இப்புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைப்பா என்று சொன்னால் 2022 ஆண்டு உன் வாழ்க்கையில் வனாந்தரமாய் இருக்கிற எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் செழிப்புள்ளதாய் ஆண்டவர் மாற்றுவார். முதல் சுத்திகரிப்பு தனி மனிதனுடைய சுத்திகரிப்பு. இரண்டாவது சுத்திகரிப்பு யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கு நேராய் உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆகானுடைய குடும்பம். இந்த ஆகானுடைய குடும்பத்தின் தேவன் கல்வியான ஒரு நியாய தீர்ப்பின் சுத்திகரிப்பை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த பகுதி நல்லா வீட்டுல போய் அமர்ந்து வாசித்து பாருங்க. இந்த கல்வியானவர்களே, இந்த ஆகானுடைய குடும்பத்தின் மேல் தேவன் அனுப்பின நியாய தீர்ப்பு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு. அந்த குடும்பத்தை ஆண்டவர் சுத்திகரித்த விதம் பயங்கர வித்தியாசமான ஒரு விதம். பாருங்க, இந்த ஆகானுடைய குடும்பத்தின் மேல இந்த நியாய தீர்ப்பு வருவதற்கு அல்லது சுத்திகரிப்பு வருவதற்கு காரணம் யாருன்னா ஆகான், இந்த குடும்பத்தினுடைய தலை. அப்ப இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு எதுனா நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கும்படி விரும்புகிறார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தாகானுடைய சம்பவம் ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து விட்டு தேவ சமூகத்திலே யோசுவா விழுந்து கிடக்கிறார். இந்த ஆயி பட்டணத்தினுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போதுதான் தோல்விக்கான காரணம் ஆகான் என்பதை கல்வியாளர்களை அறிந்து கொள்கிறார். ஆகான் இந்த தவறை செய்தது நிமித்தம் ஆகான் குடும்பத்தின் மேல தேவன் இந்த நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். ஆகான் என்ன தவறு செய்தான்? ஆண்டவர் சொன்னார், எரிகோ பட்டணம் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராய் உங்க வேதத்தை திருப்பி அதுல 18ஆம் வசனத்தை வாசித்தார். சாபத் தீட்டானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத் தீட்டாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத் தீட்டாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத் தீட்டானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். இதை கடுமையானவர்களே, யோசுவா சொன்ன இந்த காரியத்தை எல்லாரும் கேட்கிறாங்க, அதிலும் ஆகாதும் கேட்கிறார். அப்ப ஆகாத பார்த்து இதை தனிப்பட்ட முறையில் பொதுவாக யோசுவா சொல்லுகிறார். என்ன சொன்னா, எரிகோ இடிந்து விடுகிற போது அதில் இருக்கிற ஒன்றையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அது எல்லாம் சாபத்தீட்டான். அங்கு வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய பண்டக சாலையிலே சேர்க்கப்பட வேண்டியவைகள் என்று சொல்லி கருவியானவர்களே யோசுவா சமஸ்த இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார். என்ன நடக்கிறது? எரிகோ இடிந்து விழுகிற போது இந்த ஆகான் என்ன செய்கிறார்? பாபிலோனிய சால்வை, கருவியானவர்கள் வெள்ளி சேர்க்க இவைகள் எடுத்துக்கொண்டு வந்து நம்முடைய கூடாரத்தின் மையத்தினரை புதைத்து வைத்து விடுகிறார்.
அந்த குடும்பத்தின் தலைவன் செய்த தவறு. இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்கள் சுத்திகரிக்கப்படும். இந்த சாபத்தோடு நீங்க வாழக்கூடாது, இந்த தரித்திரத்தோடு நீங்க வாழக்கூடாது, தொடர்ச்சியாய் வருகிற வியாதி பலவீனங்களோடு நீங்கள் வாழக்கூடாது. நன்றாய் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். என் குடும்பத்தின் தலைவன் ஆகான் செய்த தவறு, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கல்வியாளர்களே, அவன் இச்சித்து எடுத்து வைத்ததன் கொண்டதன் நிமித்தம் ஆயி பட்டணத்தில் பயங்கரமான ஒரு தோல்வி. இதெல்லாம் கவனிங்க. ஒரு தனி மனிதன் செய்த ஒரு தவறு ஒட்டுமொத்தவர்களுக்கும் தோல்வியை என்ன செய்தது கொண்டிருக்கிறது. ஆகான் செய்தவர், ஆகான் என்று சொல்ல தனி மனிதன் செய்த ஒரு தவறு. நல்ல தேவ சமூகத்தில் வருடத்தின் கடைசி நாட்கள்ல குடும்பத்தின் தகப்பனாய் தாயாய் இருக்கிறவர்கள் ஆராய்ந்து பார்க்க, ஒரு குடும்பத்தினுடைய தகப்பன் அல்லது தாய் செய்கிற தவறு அவருடைய சந்ததி என்ன செய்கிறது? இங்க ஆகான் செய்த தவறு. வேதத்தை வந்து வாசிக்கிறப்போ ஆகான் தவறு செய்யலாம், ஆனா அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் ஒரு தவறு செய்யலையே அப்படின்னு சொல்ல போது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுத்தார். இந்த ஆகான் பாபிலோனிய சால்வை, வெள்ளி சேக்கல், பொன் பாலங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து வேக வேகமா வீட்டுக்கு கல்வியாளர்களே குடியிருக்கிற வீட்டுக்குள்ள குடி தோன்றான். மனைவி கேட்டுக்கணுமா கேட்கக்கூடாதா? என்ன கேட்டுக்கணும்? என்னையா வீட்டுக்குள்ள குடி தோன்ற கேட்கல. காரணம் என்னன்னா, பாபிலோனிய சால்வையும் வெள்ளி சேக்கலும் இருக்கிற பொன் பாலமும் அவருடைய கண்களை மறைத்து விட்டு குளிதோன்னா கடைசி வாழ்க்கை குளிதோன்றது. கணவன் செய்கிற தவறுக்கு ஒரு நாளும் மனைவி உடந்தையா இருக்கக்கூடாது, மனைவி செய்கிற தவறுக்கு கணவன் உடந்தையா இருக்கக்கூடாது, பிள்ளைகள் செய்கிற தவறுக்கு பெற்றோர் என்ன செய்யக்கூடாது? உடந்தையா இருக்கக்கூடாது. இரண்டு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆகான் என்று சொல்லுகிற ஒரு தனி மனிதன் செய்த தவறு அவன் முழு குடும்பத்தையும் என்ன செய்கிறது? வருடத்தின் கடைசி நாட்களில் குடும்பத்தின் தலைவனாய் தலைமையாய் ஆண்டவனை வைத்திருக்கிறாரே, நம்மை ஆராய்ந்து பார்த்து, என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேனா, என் பிள்ளைகளுக்கு நான் சாபமாய் இருக்கிறேன்? நல்ல ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இரண்டு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டை அப்படி உங்க மனக்கண்முன்னாய் கொண்டு வாருங்களேன். உங்க வீட்டுல தேவன் அனுமதித்த ஆசீர்வாதங்கள் மாத்திரம்தான் இருக்கிறார், இல்ல தேவன் அனுமதிக்காதவைகள், தேவன் விரும்பாத விதத்தில் வந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை தேவன் அனுமதிக்காத விதத்திலே உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கும் என்று சொன்னார், அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். அப்ப உங்க வீட்டை உங்க மனக்கண்ணுனாய் கொண்டு வந்து உங்க வீட்டுல எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறதோ அவை எல்லாம் சுத்திகரிக்கப்பட ஒப்புக் கொடுக்கும். பண்டிகை காலங்கள் வருகிற போது வீட்டை வெள்ளை அடிச்சு சுத்திகரிக்கும், நல்லது. ஆனா வீட்டை சுத்திகரிக்கிறோம், வீட்டுக்குள் தேவன் விரும்பாத சில காரியங்கள் இருக்கிறது. சில வீடுகளில் சுரூபங்கள் இருக்கிறது, சில வீடுகளில் விக்கிரகங்கள் இருக்கிறது, சில வீடுகளில் தேவன் அருவருக்கிற எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. எல்லாம் சுத்திகரிக்கப்பட இந்த கல்வியாளர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க வீட்டுல ஆண்டவர் அனுமதிக்காத, அது ஆண்டவர் விரும்பாத எந்த ஒரு பொருள் இருக்குமானால் அவைகளை தூக்கி குப்பையில எரிகிற நாள் தான் இந்த நாள். உங்க வீட்டை நீங்க சுத்திகரிக்கும், வெறுமனே வெள்ளை அடிச்சு அலங்காரம் பண்ணுவது அல்ல. உங்க வீட்டுல தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் அவைகளை நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தை
ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்கள் வாழ்க்கையும் சுத்திகரிக்கப்படும். தேவன் விரும்பாத எந்த ஒரு பொருள் உங்க வீட்டுல இருக்குமானால் அவைகள் நீங்க கருணையால சுத்திகரிக்கும். வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரூபம் ஒன்றுமே என்ன செய்யாது கிடையாது. அதனால கைகளினால் செய்யப்பட்ட ஒருவேளை சிலைகள், சுருவங்கள், விக்கிரகங்கள் எந்த ரூபத்தில் இருக்குமானாலும் அவைகளை உங்கள் வீடுகளை விட்டு நீங்க சுத்திகரிக்கணும். சில வீடுகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா செத்தவங்களுக்கு போட்டோ போட்டு அதை ஒரு 0 வாட்ஸ் பல்பு போட்டு வச்சிருக்கும். உயிரோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒண்ணு நம்ம செய்ய தவறி விடுவோம் இல்ல. செத்த பிறகு நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. அப்படி ஏதேனும் காரியங்கள் உங்கள் வீட்டை அலங்கரித்திருக்குமானால் அவைகள் என்றும் உங்கள் வீட்டை சுத்திகரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது சுத்திகரிப்பு எங்க இருக்குன்னா குடும்பத்தில் இருக்கும். குடும்பத்துடைய தலைவர் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட ஒப்புக் கொடுக்கும். குடும்பத்துடைய தலை உங்க வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட நீங்க ஒப்புக் கொடுக்கும். கலைஞர்களே, அப்படி நாம் ஒப்புக் கொடுக்கிற போது புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே வந்து தங்கும். தொடர்ச்சியாய் வருகிற சில வியாதிகள், தொடர்ச்சியாய் வருகிற சில சாபங்கள், தொடர்ச்சியாய் வருகிற சில இழப்புகள், ஏமாற்றங்களுக்கு காரணம் யாரு? குடும்பத்தினுடைய தலைவர், குடும்பத்தினுடைய தலைவி செய்கிற சில காரியங்கள். தேவன் அனுமதிக்கிற விதத்துலதான் இதனுடைய வருமானங்கள் வரும். தேவன் அனுமதிக்காத விதத்தில் வருகிற வருமானத்தினால் வாங்கி சேர்க்கிற பொருள் ஒரு நாளும் நமக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயம் கொண்டு வர. அப்ப இரண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற சுத்திகரிப்பு குடும்பத்தின் மையத்தில் எழுப்புகிற சுத்திகரிப்பு. மூன்றாவது ஒரு சுத்திகரிப்பு வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திற்கு நேராய் உங்க வேதத்தை நீங்கள் திருப்புங்கள். அங்கே இன்னைக்கு வாசிக்க கேட்கிற சுவிசேஷ பகுதியிலே ஆண்டவர் ஆலயத்தை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். நீங்க நல்ல வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 2 முறை ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். ஒன்று ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் ஆலயத்தை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். இரண்டாவது ஊழியத்தின் நிறைவிலே ஆண்டவர் ஆலயத்தை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப மூன்றாவது சுத்திகரிப்பு எங்கே இருக்கிறதுனா நம்முடைய ஆலயத்திற்குள் இருக்கு. தனி மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், மூன்றாவது ஆலயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இல்ல, நீங்க வேதத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆலயம் எதற்கு? ஆலயம் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் ஆலயம். ஆனால் இன்றைக்கு ஆலயம் ஆலயமாய் என்ன இல்லை. இன்னைக்கு ஆலயத்துலதான் அரசியலே இருக்கு. ஆலயத்துக்குள்ளதான் தேவன் அருவருக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. நன்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் நிறைவு பகுதியிலே ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தையும் சுத்திகரிக்க விரும்புகிறார். பண்டிகை நாட்கள் வந்தவுடனே அழகா ஒயிட் வாஷ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கு. ஆலயம் அலங்காரமாய் இருக்கிறது. ஆனா ஆலயத்துக்குள் அமர்ந்திருக்கிறவர்கள் வாழ்க்கை அலங்கோலமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த வருடத்தின் நிறைவு பகுதியிலே நம்முடைய ஆலயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுத்திகரிக்க விரும்புகிறார். பாருங்க, ஆண்டவர் வேதத்துல கோபப்பட்ட சில இடங்களை தான் நீங்க பார்க்க முடியும். அது ஒரு இடம் கலைஞர்கள் யோவான் 2வது அதிகாரம். ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்துக்கு வந்தா ஆலயம் அங்க ஆலயமாக எப்படி இருக்குன்னா வியாபார ஸ்தலமாய் இருக்கு. ஆசனங்கள் போட்டு எனக்கு அந்த காசுக்காரர்கள் அங்கே ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் விற்கிறதை பார்த்த உடனே ஆண்டவர் ஆவியில வைராக்கியம் கொண்டு சாட்டைய பின்னி வெளுக்க ஆரம்பிச்சார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆலயங்கள் இறங்கினாலும் அதே நிலைதான். ஏன்னா இன்னைக்கு ஆலயம் ஆலயமாக இருக்கு. ஆலயம் எப்படி இருக்குன்னா ஒரு வியாபார ஸ்தலத்தை போலதான் இன்னைக்கு ஆலயம் இருக்கு. நல்லா பாருங்க, எல்லாத்துக்குமே இன்னைக்கு பணம். ஒரு அப்பாயின்மெண்ட் ஆனாலும் பணம் தான், ஒரு டிரான்ஸ்பர் ஆனாலும் பணம் தான், ஒரு ப்ரொமோஷன் ஆனாலும் பணம் தான். பணம் இல்லாம எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆலயம் எப்படி இருக்குது?
பாருங்க, நீங்க அரசியலுக்கு திருநெல்வேலி டயசிஸுக்கு போங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் ஊறி போய் கிடக்கிற காலையில் போட்டி, பொறாமை, மன்னிக்கிற சிந்தைகளை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. யோசித்து பாருங்க, இன்னைக்கு வருடத்தின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒப்புரவாகுதல் ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஆலயத்தில் இந்த ஒப்புரவாகுதல் இல்லை, பகைமை உணர்வோடு கூட ஒருவரை ஒருவர் கருமையாளருடைய காய்மகாலத்தோடு பகைமை உணர்வோடு கசப்பான உணர்வுகளோடு ஆலயத்தில் இன்னைக்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கும். வேற என்ன சொல்லுது, ஒரு காணிக்கை நீ பையில போடுறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரனோடு முதலாவது நல்மனம் பொருள், பின்னாடி வந்து காணிக்கை போடுதான் வேதம் நமக்கு சொல்லுது. நீ யோசித்து பாருங்க, குடும்பங்கள்ல சமாதானம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவியிலேயே சமாதானம் இல்லை, எத்தனை பெற்றோர் பிள்ளைகளிடையே சமாதானம் இல்லை, எத்தனை மாமியார் மருமகளிடையே சமாதானம் இல்லை, மன்னிக்கிற சிந்தைகளை விட்டு கொடுக்கிற மனப்பான்மைகளை சகிப்பு தன்மை இல்லை. ஆனா ஆலயத்துல வந்து ஆவி நிலவி அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற இடங்களில பாடுகிற கூட்டங்கள் இன்னைக்கு ஏராளம் இருக்கு. இந்த மாய் மாதம் இந்த வருடத்துல கலையப்பட ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆலயத்திலே தேவன் அருவருக்கிற எந்த ஒரு காரியம் நிச்சயப்படாது இருக்கக்கூடாது. ஆலயம் ஆலயமாக, ஆலயம் ஆண்டவரை ஆராதிக்கிற இடமாக, ஆலயம் ஆண்டவரை கனப்படுத்துகிற இடமா நிச்சயம் இருக்கு. இந்த ஆலயத்துக்குள்ள கருமையானவர்களே ஒரு ஒழுக்கம் இல்ல, ஆலயத்தை எல்லா காரியத்திலையும் ஒரு ஒழுக்கத்தை ஆண்டவர் நிச்சயிக்கிறார், எதிர்பார்க்கிறார். சமீபத்தில் மேட்டூர் டேம் பக்கத்துல ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் போயிருக்கு. அங்க ஒரு சுயாதீன சபையில் அது பாஸ்டருக்கு ஒரு 85 வயசு வயது முதிர்ந்தது. அந்த சபையில எப்படி ஒரு 2000 விசுவாசிகள் நிறைந்த ஒரு பெரிய சுயாதீன திருச்சபை. இந்த சபைக்குள்ள என்கார்ல பார்த்தா சபை அப்படி குட்டி பரலோகம் போல இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற பார்த்தா அப்படி யூனிஃபார்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, கீழே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த லைன்ல பார்த்தா அப்படி ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த லைன்ல பார்த்தா அப்படி ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து. உட்காருவதில் கூட அவர்கள் அவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர்களாய் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்தார். அதோடு கூட அந்த ஆலயத்துடைய பிரசங்கப்படத்தில் பெரிய ஒரு கம்பு வச்சிருக்கிறார். பைபிள் தானே இருக்கும் ஆளுல, அங்க பார்த்தா பெரிய கம்பு. எதுக்கு அப்படின்னா ஆலய ஆராதனை நடந்துட்டு இருக்கிறப்போ இந்த குறுக்க மறுக்க பிள்ளைகள் நடந்தா அவர் வேகமா இறங்குறாரு, கம்பு எடுத்துட்டு போய் ஒரே அடி. இங்க அடிச்சா அடுத்த வாரம் டிரான்ஸ்பர். நமக்கு கண்டிக்கிறதே பிடிக்காது பாருங்களேன். வந்தமா நல்ல நாள் ஆசீர்வாதமான வார்த்தையை பேசணுமா, இல்ல யாரையும் புண்படுத்தாத மாதிரி பேசிட்டு போயிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். பொதுவா நமக்கு இதை கண்டிச்சு பேசினாலும் எச்சரித்து சொன்னாலும் என்ன செய்யாது, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கிறது. ஆனா 2022 வருஷம் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா உங்க ஆலயம் சுத்திகரிக்கப்படணும். இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பேர் உண்டு தெரியுமா? என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஜெப இருக்கு. நீங்க உபவாசம் கூட ஆலயத்தை வச்சு பாருங்களேன், வைக்காட்டி திட்டம். நம்ம சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் கிடையாது, ஒரு உபவாசம் கிடையாது, ஒரு முதல் என்னையா செய்யறாங்க அப்படின்னு கேட்போம். ஆனா வச்சா என்ன செய்ய மாட்டோம், அதான் நம்முடைய பழக்கம். அப்படியே சர்ச்சில் உபவாசம் கூட வச்சா யார் வருவா நீங்க நினைக்கிறீங்க? ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல, அது ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல ஒரு மீறி போனா ஒரு 10 அல்லது 12 பெரிய தலையை தான் பார்க்க முடியும். ஏன்னா வாலிபர்களுக்கு ஆராதனை உபவாச ஜெபங்கள்ல பங்கெடுக்க நேரம் இல்லை. வீட்டுல சகோதர சகோதரிகளுக்கு உபவாச கூட்டத்துல பங்கெடுக்க நேரம். ஆனா வீட்டுக்கு என்ன பேர், எல்லா ஜனங்களுக்கும் ஜெபம். நான் சொல்ற ஒவ்வொரு ஆராதனையிலையும் தேசத்துக்காக, மிஷனரிகளுக்காக, வாழுகிற பட்டணத்துக்காக ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். நம்ம ஆலயத்துல நானும் ஒரு 4-5 முறை வந்துட்டு அதை இதுவரைக்கும் பார்க்கல. ஒருவேளை இனியாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இடக்கரை வேதபாதம் முடிந்த பிறகு நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இடக்கரை நம்ம வாழுகிற இந்த பகுதிக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இடக்கரை வட மாநிலங்களில் உயிரை பணை வைத்து ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்காக என்ன செய்யலாம், ஜெபிக்கிறோம். ஒரு ஜெபக்குறிப்பு அல்லது 2 ஜெபக்குறிப்பு ஜெபிக்கிறதுனால ஒரு நேரம் நமக்கு கடந்து போய் விடுவது கிடையாது.
ஆனா இன்னைக்கு ஆலயத்துல எல்லாம் இருக்குது, ஜெபம் இல்லை. தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, குடும்பங்கள்ல ஜெபம் இல்லை, ஆலயத்துல ஜெபம் இல்லை. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? யோசித்து பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப மூன்றாவது, ஆண்டவர் ஆலயத்தையும் சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆலயத்துல தேவன் அருவருக்கிற எந்த காரியம் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஆலயத்துல வந்து தேவனை ஆராதிக்கிற போது ஒரு பயமும் பக்தியும் என்ன செய்யணும், இருக்கும். வேதம் சொல்லுது, எங்கே என் நாமத்தின் நிமித்தம் 2 அல்லது 3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன். அப்ப இந்த ஆலயத்தின் மையத்தில் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். என் அன்பு தேவப்பிள்ளை, ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிற இந்த ஆலயத்துல குறுக்க மறுக்க நடக்கிறது, இடத்துல பேசுறது நான் இங்கதான் பாக்குறேன். இந்த ஆலயத்துலதான் அதிகமா பேச்சு சத்தம் கேட்கறத நான் பாக்குறேன். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாலும் சரி, ஆலயத்துல வந்தா ஒரு பயமும் நினைச்சுக்கணும், பக்தியும் இருக்கும். அது போல ஒரு அறிவிப்பு அம்மா கொடுத்தாங்க, பாடுறவங்க இனி பேரு கொடுத்து வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி. அப்படி பாட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன் நான். பாடணும், ஆண்டவரை மகிமைப்படுத்த நினைக்கிறவங்க நேரத்தை பேர் கொடுத்திருக்கலாமே, போனவர்களே பேர் கொடுத்திருக்கலாமே. யாராவது வந்து பாட போய் நான் வந்து பாடுறேன்னு சொல்றது வந்து அது ஆண்டவரை மகிமைப்படுத்தவல்ல, உங்களை விளம்பரப்படுத்துவதற்காக. ஆலய ஆராதனை எவ்வளவு ஒழுங்கினமா இருக்கிற யோசித்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். வருகிற 2022 ஆண்டு உலகத்துக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, உலக மக்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. உலக பொருளாதார நிபுணர்கள் வகுத்து சொல்லுகிற காரியங்கள் வேறு விதமாக இருக்கிறது. உலக அரசியல் வேறு விதமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், என் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களே, அவர்கள் பிள்ளைகளாய் மாறுகிறவர்களுக்கு 2022 ஆண்டு செழிப்பினார், மனமகிழ்ச்சியினார், சந்தோஷத்தினார். கடந்த நாட்கள் தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொன்னார். என்னது சொன்னார்? 2022 ஆண்டு என் ஜனம் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும் என்று சொன்னார். எதையெல்லாம் இழந்தீர்களோ, நீங்க இழந்த சமாதானம், நீங்க இழந்த சரீர சுகம், நீங்க இழந்த பொருளாதாரம், நீங்க இழந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நீங்க எப்படி திருப்பிக் கொள்ள போறீங்க? யோபுவை போல இரட்டிப்பாய் நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். நன்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதிலே உண்மை உள்ளது. அப்ப நீங்க திருப்பிக் கொள்ளணும். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் 2022 ஆண்டுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவார். நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. அதற்காக தான் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த ஆராதனையிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனைக்கு நீங்க எதிர்ச்சியாய் வரல. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆராதனைக்குள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திட்டமிட்டு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி கூட சொல்லலாம், எனக்கு சோதம் குமரம் பட்டணம் அளிக்கப்படுகிற போது எப்படி வலுக்கட்டாயமாய் லோத்துவை ஆண்டவர் வெளியே கரம்பிடித்து இழுத்துக் கொண்டு போனாரோ, அதே போல வீட்டிலிருந்து உடைய வலுக்கட்டாயமாய் ஆண்டவர் கரம்பிடித்து இந்த ஆலய ஆராதனைக்கு இழுத்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே 2022 ஆண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏதோ எமோஷனலா பேசுறது. கல்வியானவர்கள், தேவ சமூகத்திலே உங்களுக்காக நேற்று நான் காத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருந்த போது இந்த வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் என்னை பாரப்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் இந்த செய்தியை நான் ஆயத்தமாக்கி உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்கு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தனி மனிதனுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் தனி மனிதனாய் ஒவ்வொருவரும் நீங்க வாழ்க்கை நிறுத்தி ஆராய்ந்து பாருங்கள். உங்களை தொடர்ந்து வருகிற பாவம் எது, அதை அறிக்கை செய்து விட்டுவிட இன்றைக்கு நீங்க தீர்மானம். நாளைக்கு பாவத்தை விட்டு விடுகிறேன்னு சொல்றவே ஒரு நாள் பாவத்தை நிச்சய மாட்டான், விட மாட்டான். இன்றைக்கு எந்த பாவமானாலும் சரி அதை அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் விட்டு விடுங்க. அந்த பாவத்தை மீண்டும் செய்யாமல் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு விளக்குகிறார். இரண்டாவது, குடும்பம் சுத்திகரிக்கப்படும். குடும்பத்தினுடைய தலைவர் உங்கள் வாழ்க்கையை நல்ல நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடு. இரண்டாவது, குடும்பத்துல ஆண்டவர் அருவருக்கிற எந்த ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது,
ஆலயத்தில் எந்த அரசியலும் இருக்கக்கூடாது. ஆலயம் ஒரு நாளும் வியாபார ஸ்தலமாய் மாற்றப்படக்கூடாது. ஆலயம் எனக்கு அறிஞர்கள் ஜெப வீடு என்றால் ஜெப வீடாகவே ஆலயம் நிச்சயப்பட வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். என் அன்பு தெய்வத்தை மறுபடியும் ஆவியானவர் ஒரு காரியத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருக்கிறார். யாரிடத்திலேயாவது நீங்கள் நல்மனம் பொருந்து, ஒருவேளை சமாதான குறைவோடு இந்த ஆராதனை நீங்கள் பங்கெடுப்பீர்கள் என்று சொல்லி, ஒருவேளை அண்ணன் தம்பிக்குள் இருக்கலாம், மருமகள் மாமியாருக்குள் இருக்கலாம், சக விசுவாசிகளுக்குள் இருக்கலாம், அல்லது அண்டை வீட்டுக்காரோடு இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம், யாரோடு நீங்கள் பகையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களோடு நல்மனம் பொருந்த ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே காணிக்கை படைக்க முன்வந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் திருநெச்சனைக்கு வந்து தேவனுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள கருணானவரை முன்வந்தாலும் சரி, நீங்கள் நல்மனம் பொருந்தினவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுக்குள் பகையோ கசப்போ விரோதமோ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பழி வாங்குற உணர்வுகள் நமக்குள் இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். என கிறிஸ்து நம்மை மன்னித்ததை போல ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னித்து நல்மனம் பொருந்த ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும். எனக்கு அறிஞர் புதிய ஆண்டுக்குள் நீங்கள் உட்பிரவேசிக்கிறது. உண்மையிலே நான் சொல்லுகிறேன், எனக்கு அறிஞர் ரொம்ப தூரத்துல இல்ல, 60 கிலோமீட்டருக்கு மேலதான் இருக்கிறேன். நான் சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், 2022 ஆண்டு எனக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் நல்ல முடிவுகளை கொண்டு வருவார். ஒரு பெரிய செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கு. இந்த 5 நாட்கள்ல ஒரு நாள் அல்லது ஒருவேளை உபவாசம் பண்ணி நீங்க தனித்து அல்லது குடும்பமா தேவ சமூகத்துல உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த 5 நாட்கள் நீங்க செய்ய வேண்டிய 2 காரியங்கள் தெரியுமா? ஒன்று, இந்த வருடத்துல ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. மறுபடியும் பள்ளத்தாக்கில் இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உள்ள உணவை ஆண்டவர் கொடுத்தார், உடுத்த உடை ஆண்டவர் கொடுத்தார், நல்ல பண உதவி ஆண்டவர் கொடுத்தார், நல்ல சரீர சுகபர ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார், நல்ல நிகழ்வுகள் நம்முடைய இல்லங்கள் நடைபெற ஆண்டவர் உதவி செய்தார். எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நடக்கிற போது, அமருகிற போது எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஏன்னா போன வருஷம் இதே நாள் நம்மோடு இருந்த அநேகர் இன்னைக்கு நம்மோடு கூட கிடையாது. மரணம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மாற்றி போட்டு விட்டது. அதே உலகத்தில் வாழுகிற அவர்களை காட்டிலும் நீங்கள் நானும் நீதிமான்கள் அல்ல. கர்த்தருடைய கிருபையே இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையில் நீங்களும் நானும் பங்கெடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கணவனை கொடுத்ததற்காய், நல்ல மனைவியை கொடுத்ததற்காய், நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்காய், நல்ல பெற்றோரை கொடுத்ததற்காய், நல்ல வேலையை கொடுத்ததற்காய், நல்ல படிப்பை கொடுத்ததற்காய் எனக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களை பார்த்து இந்த பொருட்களை ஆண்டவர் தந்தாரே அதற்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு காலத்துல படுக்க பாய் இல்லாமல் ஒருவேளை நல்ல ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்த சந்ததிகள் தான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 5 நாட்கள் நீங்க செய்ய வேண்டிய 2 காரியம். ஒன்று, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை நீ கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, நல்ல திருச்சபைக்காய் நன்றி, நல்ல ஆயுதக்காய் நன்றி, நல்ல கமிட்டிக்காய் நன்றி, நல்ல பட்டணத்துக்காய் நன்றி, நல்ல கால சீதோஷ்ணங்களுக்காய் நன்றி, நல்ல சுகபர ஜீவனுக்காய் நன்றி. ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லு. ஒன்று. 2வது, 5 நாட்கள் நல்ல வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து எது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று சொல்லி தோன்றுகிறதோ அவை எல்லாம் அறிக்கை செய்து முடித்த ஒரு லிஸ்ட் எழுது. எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை, எல்லாம் அறிக்கை செய்து நான் விட்டுவிட போகிறேன். நல்ல தீர்மானத்தோடு புதிய ஆண்டுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். 2 காரியத்தை நீங்க செய்ய மறக்கக்கூடாது. ஒன்று, நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார். என இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரும் நீதிமான் கிடையாது. எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கு. குறையில்லாத மனிதனே கிடையாது. என்ற கல்வியானவர்களே, அந்த குறைவுகளை நிறைவு செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. பாவங்களை அறிக்கை செய்தால் எனக்கு மன்னித்து மறந்து விடுகிற ஒரு ஆண்டவர் வேதம் அழகாய் சொல்லுகிறது. சிறப்பாய் இருந்தார். உறைந்த பனியை பஞ்சை போல ஆண்டவர் அதை வெண்மையாய் மாற்ற விரும்புகிறார். முதுகுக்கு பின்பதாக நம்முடைய பாவங்களை அவர் தள்ளி போட விரும்புகிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் தள்ளி போட விரும்புகிறார். பாவத்தோடு
புதிய ஆண்டுக்குள் உட்பிரவேசிக்க எனக்கு ஒரு நாளைகள் எத்தனைக்காதீர்கள். 5 நாட்கள் நல்லா ஆராய்ந்து பாருங்கள். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பாவம் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார். கண்டிப்பா ஆண்டவர் உணர்த்து